என்னோட மேரேஜ்க்கு கண்டிப்பாக நீங்கள் தாக்கா மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை புக் பண்ணவங்களோட ப்ரைடல் vlog தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருச்சியில் நடக்க போகிற ஈவெண்ட்டுக்கு திருச்சியிலே மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த எல்லாரும் சொல்லியுமே கேட்காம நம்மளை அடம் முடிச்சு புக் பண்ணவங்க தான் நம்ம பிரைட் பவதாரிணி. மார்னிங் முகூர்த்தத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு 11 o'clock இருக்கும். நான் அங்கே ரீச் ஆகிட்டேன். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கான ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரூமே ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் போகிறப்போ பிரைட் அங்கே இல்லைங்க. ரூம் வீட்டில் சம் ரிச்சுவல்ஸ் இருந்ததால் அதை முடிச்சுட்டு அவங்க ரொம்ப லேட் நைட் தான் வந்தாங்க. பரவாயில்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன். வேண்டாங்க்கா பரவாயில்ல, நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகேவா நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணிவிட்டு போய் தூங்கினாங்க. ரொம்ப ஸ்வீட் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. மேக்கப் எப்படி வேணும்னு கேட்டதுக்கு நெக்ஸ்ட் ரிசப்ஷன் இருக்குது, ஸோ நல்லா ஸ்டே இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்டே இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் ஃபேஸ் லுக் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து ஹேர் டூமே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹேர் டூமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தோம். இன் பிட்வீன்லேயே பிரைட் சைட்லேருந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு டெம்பிள் வெட்டிங் அப்படின்றதால எல்லாருமே கிளம்பி டெம்பிளுக்கு போயாச்சு. ஏன்னா அங்கே இன்னொரு செகண்ட் சாரீ ட்ரைப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி கொடுத்துட்டு வெட்டிங் முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் லைட்டாக ஒரு டச்சப் அந்த ரூமுக்குமே மேக்கப் கேட்டிருந்தாங்க. அது ரெண்டையுமே முடிச்சு கொடுத்துட்டு இன்னொரு ஈவென்ட் பாண்டியில் இருந்ததால் நான் அங்கேருந்து சீக்கிரமே கிளம்பிட்டேன். இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி ஃபிசிக்கலாக நான் டயர்டாக இருந்தாலுமே மென்டலி ஐ எம் வெரி ஹாப்பி. த ஒன்லி ரீசன் பவதாரிணியோட கேர் மட்டும்தான். சச் எ ஜெம் ஆஃப் அ பர்சன் இல்லைங்க. இப்படியே எல்லா ப்ரைடும் இருந்துட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது இல்லைங்க. இவ்வளோ கம்மி டைமில் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். கண்டிப்பாக இந்த 2 minutesலாம் போதவே போதாது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு. பவா செலவு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் see you all in my next video.